இப்ப நல்ல கவனிங்க. இந்த தூதன் வந்து சாதாரணமா ஒரு வேர்டை சொல்லலாம். ஆனா அவன் எப்படி சொல்றான்? வானத்தையும் அதில் உள்ளவைகளையும், பூமியையும் அதில் உள்ளவைகளையும், சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். அதாவது இது சத்தியம் இல்ல, அவர் பேர்ல கொடுக்கிற ஒரு ஆர்டர். அவன் சொல்றான், இறங்கி வந்து சாதாரணமா சொல்லலாம். ஆனா அவன் அப்படி சொல்லாம, இனி காலம் செல்லாது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் சொல்றது ஒரு வார்த்தை. எல்லாத்தையும் முடிச்சுட்டு சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். ஆணையிட்டு சொன்னான். இப்ப நம்ம ரெண்டு விதத்துல நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நீங்க எனக்கு ஆணையிட்டு கொடுக்கிறது ஒரு விதம், உங்க நாமத்தை ஆணையிட்டு கொடுங்க, உங்க பரிசுத்தத்தின் பேர்ல ஆணையிட்டு கொடுங்க. இன்னொரு பக்கம் நான் உங்க பேர்ல ஆணையிட்டே கேட்கிறேன், இது எனக்கு தாங்க, இது எனக்கு செய்யுங்க, இது எனக்கு கொடுங்க. ஆண்டவர் இந்த வேலையில நம்மளோடு சொல்லுகிறார், உனக்கு இதுவரையிலும் இருந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ட்ரை ஆகி வறுமையில, போராட்டத்துல, கஷ்டத்துல, அது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, வருமா வராதா, இப்படிப்பட்ட ஒரு டவுட்ல நீ ஓடிக்கிட்டு இருந்த. ஆனா இந்த ஆணையிடுதலினுடைய அபிஷேகம் எவ்வளவு தெரியுமா? அதை எதிர்த்து எத்தனை மனிதர்கள் உன்னோடு போராடினாலும், எத்தனை சத்ருவினுடைய வல்லமைகள் உன்னோடு போராடினாலும், இந்த ஆணையிடுதலின் அங்கீகாரம் பலமாய் வெளிப்படும். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்க நினைக்கிறீங்க வேதத்துல பல விதங்கள்ல பல கிரியைகள்ல கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்தாரு. ஏசாயா 62:8 வாசிங்க. ஏசாயா 62:8. அதுல ஒரு காரியத்தை கர்த்தர் ஆணையிட்டு கொடுப்பாரு. நான் உன் தானியத்தை சத்துருக்களுக்கு, இதை நீங்க நல்ல கவனிங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாம் டெப்தா ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி அதுக்கு பின்னாடி இந்த வார்த்தைகளை சேர்க்கிறாரு அப்படின்னா, இனி உலகத்துல நீ இருக்கிற வரைக்கும் 1% கூட உனக்கு அது சம்பவிக்காதுன்னு அர்த்தம். அதுக்குதான் இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. வாசிங்க. உன் பிரயாசத்தின் ஆளாகிய திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர். நல்ல கவனிங்க. ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொரு மாதிரி பேசுறாரா? முதல்ல ஆபிரகாமுக்கு பேசும்போது என் பேர்ல ஆணையிட்டு பேசுறேன்னு சொன்னாரு. ரெண்டாவது அவர் தாவீதுக்கு பேசும்போது என் பரிசுத்தத்தின் பேர்லயே ஆணையிட்டு பேசுறேன்னு சொன்னாரு. ஆனா மூணாவது இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு, என் கரத்தின் மேலும். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் ஸ்பேர் பார்ட்ஸ் ஒன்னையும் விட்டு வைக்கல, அப்படிதானே? தலையில கை வச்சு சொல்றாரு, நான் என் பரிசுத்தத்தின் பேர்ல ஆணையிட்டு கொடுக்கிறேன். அப்புறம் சொல்றாரு, என் பேர்ல நான் ஆணையிட்டு கொடுக்கிறேன். இங்க சொல்றாரு, இதுவரையிலும் உன் பிரயாசம் வீணாய் இருக்கலாம், உன் பிரயாசம் வீணாய் போயிருக்கலாம், நீ உன் பிரயாசத்தினாலாகிய பலன் நீ அனுபவிக்காம போயிருக்கலாம், அது ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்திருக்கலாம், நீ அலைஞ்சு திரிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த நேரத்துல நான் சொல்றேன், என் கரத்தின் மேலும் என் வல்லமையுள்ள புயத்தின் மேலும் நான் ஆணையிட்டு கொடுக்கிறேன். உனக்குரியதுதான். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இது என்ன தெரியுமா? உங்க வீட்டுக்குள்ள எந்த பிசாசினுடைய திருட்டும் நடக்காதபடி, உன்னுடைய பணம் பொருள் எதுவும் வெளியே போகாதபடி ஆண்டவர் அழகா அந்த இடத்துல அதுதான் சொல்லுவாரு, உன் பிரயாசத்தினாலாகிய திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடியாமலும் நீ சம்பாதிக்கிற பணம் உனக்கோ உன் சந்ததிக்கும் இருக்கும்னு தம்முடைய வல்லமையுள்ள கரத்தின் மேலும் புயத்தின் மேலும் ஆணையிட்டு சொன்னார். ஆமென். அதுதான் இதெல்லாம் எதுக்கு அவர் அவ்வளோ இதா பேசணும்? சில ஆணை அவர் பேர்ல சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுல பயங்கரமான ரகசியங்கள் இருக்கும், பயங்கரமான கிரியைகள் இருக்கும். ஆண்டவர் இந்த மாதத்துல இதுதான் சொன்னார், நீ ஆணையிட்டு அந்த ஆணை பேர் அத்தனை நீ சுதந்திரித்து ஜெபம் பண்ணு. அந்த ஆணையிடுதலின்படி கர்த்தராகிய நான் செய்வேன். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14 அதிகாரம் 24 மட்டும் வாசிச்சுட்டு நம்ம ஜெபிக்க போறோம். கொஞ்ச நேரம் அப்படி நம்ம ஆவியில நிரம்பி ஜெபிக்க போறோம். 14, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும், சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். இருக்கு பாத்தீங்களா? பைபிள்ல நம்ம எல்லாம் இதெல்லாம் படிக்கும் போது இதனுடைய ரகசியம் எல்லாம் நம்மளுக்கு தெரியாது, ஈஸியா படிச்சுட்டு போயிடுவோம். ஆணையிட்டு சொன்னார், இதே சொல்லியிருக்காரு போலுக்கு அப்படின்னு. அப்படி கிடையாது, அது அப்படி இல்லை. ஆணையிட்டு சொல்றாருன்னா அதனுடைய அர்த்தம், ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் இருக்கிற வரையிலும் ஒருத்தரும் தொட முடியாது. ஆபிரகாம் போனாலும்
ஈசாக்குக்கு வரும், யாக்கோபுக்கு வரும், கோத்திரங்களுக்கு வரும். அதை தொடர்ந்து கர்த்தர் தாவீதை பிடிச்சாரு. தாவீதுட்டு சொன்னாரு, என் பரிசுத்தத்துல அவனுக்கு நான் பேர் சொல்லி கொடுக்கிறேன்னு. தாவீதினுடைய சந்ததி மாறும் பொழுது அந்த சந்ததியில கர்த்தர் வந்து அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? சூரியன் உள்ள வரையிலும் சந்திரன் உள்ள வரையிலும் உன் சந்ததி இந்த பூமியில இருந்தே ஆகும். அதுலதான் கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுத்தார். ஆமேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவர்